மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு களத்துக்கு வந்தா என்ன ஆவாங்கன்னு இந்த 2 நாள்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. விஜய் கரூர்ல அந்த ராத்திரி பேசி முடிச்சதும் மறுநாள் காலையில தலைப்பு செய்தியா வந்திருக்க வேண்டியதே வேற. ஏன்னா அந்த கூட்டத்துல விஜய் ஒருத்தரை பத்தி நிறைய பேசியிருக்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்படி இருக்க மறுநாள் காலையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைப்பு செய்தியா விஜய் எப்படி மாறுறாரு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த கேள்விக்கான பதில்கள் அந்த கூட்டத்துல இருந்தவங்க ஒவ்வொருத்தங்களா இப்ப வெளியே சொல்லிட்டு வராங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுதுங்க, கூட்டத்துல வெளியாளுங்க கண்டிப்பா கலந்துருக்காங்க. அது எப்படி நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, கூட்டத்தில் சில பேர் கூர்மையான ஆயுதங்களை வச்சு மற்றவங்களை கிழிச்சிருக்காங்க. எந்த ரசிகனாச்சும் விஜயை பார்க்க கூர்மையாக ஏதாச்சும் கொண்டு போவாங்களான்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக செந்தில் பாலாஜியை பற்றி பேசின உடனே கூட்டத்தில் கெட்ட வார்த்தைகளாக வருது, செருப்பு வந்து விழுது. அதே நேரத்தில் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளார வருது, தடியடி நடக்குது, ஜென்செட்லாம் ரிப்பேர் ஆகி மக்கள் இருட்டில் ஓடுறாங்க. விஜய் கார்ல ஏறி கிளம்புனதும் அங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு தான் முடிவு பண்றாரு. அதுக்குள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர்கள் மொத்த ஹாஸ்பிட்டலையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அப்பவும் விஜய் அவர்கள் கரூரை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவரோட பாதுகாப்பு கருதி வேற ஏதாச்சும் நடக்கிறதுக்குள்ள மற்ற நிர்வாகிகள்லாம் ஒன்னு சேர்ந்து அவரை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனதுக்கு பின்னாடியும் மனசு கேட்காம அந்த மக்களை பார்க்க கிளம்பி வர ஏங்கி தவிச்சிருக்காரு. இது கண்டிப்பா ஒரு டிராப்பா தான் இருக்க முடியும், சந்தேகமே இல்லை.